அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். வைகாசி மாத ராசி பலன் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய அமைப்பு, புதன், இந்த கிரகங்கள் மிகுந்த அளவுக்கு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைக் ஆகுங்க, கொஞ்சம் அதிகரிக்கும். காரியங்களில் இருந்த சுணக்க நிலைகள் மறைந்து அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது காணப்படுங்க. வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை மகிழ்ச்சி சந்தோஷத்தை விளைவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. செலவுகளும் ஏற்படும், வரவுகளும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. மிடில் ஆஃப் மந்த் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள், அன்வான்டட் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிப்பீங்க. ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் அதிகரிக்குங்க. நண்பர்களோட ஆதரவு, அவர்களோட நல்ல ஒரு சகாயம் அப்படிங்கலாம் கிடைக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு பலருக்கு உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை, நகை நட்டு வாங்கிறது போன்ற வசதியான அமைப்புக்கு, ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறவங்க வசதியான வீட்டுக்கு இடம் மாறுவது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்க. அதே போல் வேலை காரணமாக பிரிஞ்சு இருந்த கணவன் மனைவி அவங்களாம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருக்குங்க. அவர்களின் மனதில் அறிந்து அவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய போகிறீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் போயிட்டுருக்கு. மேலதிகாரிகள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஆப்ளிகேஷன்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அனுசரணையாக நடந்துப்பாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு வேண்டுதல் இருந்த ஒரு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு ஒர்க்கு சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, ஆஃபீஸ் சம்பந்தமாக வெளியூர் பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. தொழிலில் பிஸ்னஸில் ஏற்பட்ட சுணக்க நிலைகள் மாறி வியாபாரம் பெருகும், விற்பனை அதிகரிக்கும், லாபம் மேலோங்கும். கவர்மெண்ட் மற்றும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக தாங்க போகும். குறித்த நேரத்தில் அது முடிக்க முடியாத கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். சக வியாபாரிகள் மற்றும் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அவங்கள்ட்ட மட்டும் ரொம்ப விழிப்புணர்வோட கவனமாகவும் இருக்கணும். அதுபோல் ஷேர், அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்னால கொஞ்சம் ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மீடியா துறை, கலைத்துறை, திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. சக கலைஞர்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அனுசரணையாக நடந்துப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான சூழ்நிலை, அதாவது கல்வியில் ரொம்ப வளர்ச்சிக்கான அமைப்பு சூப்பராக இருக்க போது. காம்படிஷன் எக்ஸாம் போட்டியில் பங்கேற்று அதில் வெற்றி வாகை சூடுகின்ற அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் அவங்க ஃபாலோ பண்ணுறது சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டு அப்படிங்கிறது கிடைக்குங்க. மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பியதாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது வாங்கணும், உங்களுக்கு வாங்கணும், ஆடை ஆபரணம் வாங்கணும், நகை நட்டு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தாராளமாக வீட்டிலேருந்து பணம் கிடைக்குங்க. ஒர்க் பண்ணுற லேடிஸை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சில பெண்மணிகளுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த சலுகைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்தில் கிடைப்பதற்கான வழிவகைகள் சூப்பராக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பொருள் வாங்க போகிறீங்க செலவு பண்ணி, சரிங்களா? புதிய ஆடை ஆபரணம் சேர்க்க அது இதெல்லாம் நல்லாவே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். கல்வி செலவுகள், ஒரு டிரான்ஸ்ஃபர், இடமிட்டு இடம் மாறுதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு இருந்தாலும் அந்த செலவுகளுக்கு ஏற்ப நல்ல வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.